இந்த இடத்துல சொல்ல முடியாத அவலட்சணங்கள் விசுவாசியினுடைய வாழ்க்கையில் வரும். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கர்த்தர் தருகிறார். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் மணி, திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் மணி. ரெண்டு விதமான ரெட்டிப்பான நன்மைகள் வருது. இப்போ வியாபாரம் அல்லது விதைக்கிறதுக்கு என்று விதைக்கிறீங்க, நீங்கள் கர்த்தருக்குன்னு விதைக்கிறீங்க, அது ஒரு விதை. அது உங்களுக்கு ஆவிக்குரிய அனுகூலத்தை கொண்டு வருகிறது. பல நன்மைகள் தசமாங்கள் குறித்து உங்களுக்கு தெரியும், விசுவாசிகள் தெரியாதல்ல. ஆனால் இப்பொழுது இந்த ஆகாரத்துக்குரிய காரியங்க, இந்த ஆகாரத்துக்குரிய விதைப்பு என்னவென்றால், இல்லை கர்த்தர் எதான் கொடுத்தா சொல்லுவாங்க, இதில் என்ன என் பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும், என்ன ஏன் சாப்பிட முடியும், நீங்கள் அதுக்குள்ளே குடும்பம் நடத்தணும்னா கர்த்தர் அதை கொடுக்குறார். இட்ஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ஃபுட். இனி கர்த்தர் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறாருன்னா 100 ரூபாயில் நம்ம வாழணும். அதே மாதிரி 10,000 கொடுத்தாலும் 10,000 வாழக்கூடாது. நீங்கள் இதை 100 ரூபா ப்ராக்டிஸில் வச்சுக்கொள்ளணும். உதாரணம் சொல்கிறேன், அப்பத்துக்குரிய காசு அப்பத்துக்கு, விதைப்புக்குரிய காசு விதைக்கு. நீங்கள் அப்பத்தில் உத்தமமாக இருந்தால் விதைக்குரிய காசு கர்த்தர் தருகிறார். இதுதான் இந்த விதை தான் என்ன செய்கின்றால் மனநிலை மாற்றம். இந்த மனநிலை என்னன்னாக்கா பணத்தை கொண்டு வரும். நீங்கள் விதைக்கிற பொழுது அது மரமாகும், செடியாக மாறும். நீங்கள் உங்கள் உத்தமத்தை பார்த்து கர்த்தர், அதுதான் இந்த இடம்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். விதை மரம் அப்படி இந்த எண்ணெய் கறிக்காத இல்லை. விதைக்கிறீங்க, கர்த்தர் விருத்தி அடை செய்கிறார், மழையை கர்த்தர் அனுப்புகிறார், அந்த மரமாக மாறுகிறது, அது கனி கொடுக்கிறது. என்ன, நீங்கள் மரத்தை பராமரித்தாலே போதும், வேர்களை பாதுகாத்தாலே போதும், கிளைகள் தானாக வளரும், பழங்கள் தானாக வரும். இதெல்லாம் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளிலே வருகிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதே போல் நீங்கள் பிள்ளையை படிக்க வைக்கிறீங்க, அது ஒரு விதை. அந்த விதையை மட்டும் நீங்கள் விதைச்சா போதும், பிள்ளைக்கு போதிச்சா போதும். நீங்கள் உட்காந்து பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வைக்கிறாரு, அப்பா நஷ்டப்படுக்கிறதுக்கு இல்லை, நீ மேலே ஏறணும் என்பதுக்காக கர்த்தர் கொடுக்குற ஒரு துடுப்புக்கோள் இது, ஒரு நுழைவு சீட்டு இது, சாவி இது. இல்லை நீங்களும் மற்ற பிள்ளைகளை போல் இருப்பீர்கள்னு சொன்னால் நீங்கள் தலையாக இருக்க மாட்டீங்க. இந்த படிப்பு உங்களை தலையாக உட்கார வைக்கும். சொல்லணும், இது தகப்பனுடைய ஆலோசனை, தாயினுடைய புத்திமதி, இதெல்லாம் தாயின் தகப்புன்னு சொல்லணும். அதுக்கு முன்னே அவங்களுக்கே தெரியும் எந்த கோர்ஸ் எடுத்தால் என்ன ஆகும்னு. இதை சொல்லுகிற பொழுது இது ஜீவன் வரும் அந்த வார்த்தையில். இது ஒரு விதை, நீங்கள் படிக்க வைக்கிறது ஒரு விதை. என்ன, அது ஒரு விதை. இந்த விதை வேறு உங்கள் இது ஆகாரத்துக்கு போய்டும். சில சமயத்தில் ஃபீஸ் கட்டுற காசு எடுத்து பிரியாணி செஞ்சுருவாங்க, சொந்தக்காரங்க வராங்கன்னு. இந்த ருசி பசங்களுக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்கள், இதெல்லாம் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்குள்ளே வருகிறது. விதையில் நீங்கள் வாழ்கிறீர்களா, அப்பத்தினுடைய ஆசீர்வாதத்திலே வாழ்கிறீர்களா? இது அப்பத்தின் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். ஆனால் அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார். ட்ரெஸ்ஸுக்கும் போயிடக்கூடாது காசு, ஃபுட்டுக்கும் ட்ரெஸ்ஸு, ஷெல்டர். உங்களுக்கு குடும்பம் நடத்துகிறதுக்கு உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இது மூன்றும் இதெல்லாம் ஆகாரத்துக்குரிய காரியங்களே வந்துடும். பேசிக். இதில் நீங்கள் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம், நடுவில் நிற்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் பலன் நீங்கள் கொடுத்தே ஆகணும். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். சாபம் இல்லை. சாபத்துக்கு போகிறதுக்கு முன்னே 3 வார்த்தை இது. இந்த பணத்தை நீங்கள் நினைக்கலாம், நான் 10% தசமாக கொடுத்துட்டேன், கர்த்தருக்கு முடிஞ்சு போச்சு, எனக்கும் அவருக்கு ஒன்று இல்லை. பயப்பட வேணாம், கேட்கல. முழு காசுக்கும் கர்த்தர் உத்தரவாதமாக இருக்கிறார். நீங்கள் அதை நிரூபிக்கணும். இந்த 90% 10% ஆலயத்துக்கு வந்துருச்சுன்னா மீதி 90% நீங்கள் எவ்வளோ உத்தமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் எப்படி செலவு செய்கிறீர்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். இந்த அப்பாவும் உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பந்தான் உங்கள் விருந்தாளி சாப்பிட வேண்டும். நீங்கள் என்ன புசிக்கிறீர்களோ அது உங்களுடைய கால அட்டவணைக்கு ஏற்றபடி இருக்கும். இன்றைக்கி பசங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஏதோ செய்கிறோம், வாசனையான பொருள் செய்கிறோம், ஒரு நல்ல ஒரு அலுவலனை செய்கிறோம், தவறில்லை செய்யலாம். அந்த நேரத்தில் விருந்தாளி வந்தானா அவன் தப்பிச்சான். இப்போ விருந்தாளி வரத்துக்காக நம்ம போயிட்டு ஏதாவது பீராயிரோன்னா நம்ம ஏதோ தவறான திசையில் இருக்கிறோன்னு அர்த்தம். இது எங்கே போனால் டக்குன்னு அந்த விதைக்குரிய காசில் கை வைக்கும். உங்களை ஆட்டு இறைச்சி எவ்வளோ அவருக்கு சிலிண்டர் வாங்க வச்சுருக்கிற காசை போய் நம்ம ஆட்டு இறைச்சி வாங்கினா எதில் ஐயா பொங்குறது, மினுக்கும். அது தெரியல. லாஸ்ட் ஃப்ளேம் வரத்துக்கு முன்னே எருமிடத்தில் கற்றுக்கோள், இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இது நான் வீட்டம்மா மாதிரி பேச நினைக்காதீங்க. கோட்பாடுகள் இதுக்கெல்லாம் நம்ம கர்த்தர் நம்மளுக்கு புத்தியை கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார், அதுக்குரிய சத்துவத்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் சில சமயத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால், இந்த பக்குவத்துக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது உங்கள் சரீரமே ஒரு ஷேப்பில் வரும். அதாவது உங்கள் முழு சரீரமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய கோட்பாடுக்குள்ளே போகிறது. இந்த காசு விஷயத்திலே நீங்கள் அவ்வளவு கருத்தாக இருப்பீங்க. இது பணம் நான் சொல்கிறேன்னு இல்லை, இதில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. சபை சிறுமைப்பட்ட காலம் போய் இப்போ சபையை கர்த்தர் பெருமைப்பட்ட போகிறார். அதற்குரிய அஸ்திபார கற்கள் தான். நீங்கள் ஜெபம் பண்ணால் இந்த காசு வரும். அடுத்த பிரச்சனை வருது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் பின்தொடர விசுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனைகளை தீர்த்து விட்டால் புது பிரச்சனையோடு வந்து நிற்கிறது பழக்கமாயிடுச்சு இல்லையா? அந்த இது முடிச்சிச்சு, இப்போ இது வந்துட்டுக்கோம், பல மடங்கு பெருசாகிடும் பிரச்சனை. சரி, அது கிருபையினாலும் ஜெயித்தோம், அதனால நம்மளுக்கு இப்போ வழி தெரியல. இப்போ சத்தியத்தினால் ஜெயித்து வருகிற பொழுது இனி அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இது வயிற்று வலி அல்லது வயோதிக பிரச்சனை இல்லை சரீர வியாதி எதுக்கு மட்டும் இல்லை, இது மன பிரச்சனைகள் வந்து நிற்கும். பண பிரச்சனையோடு முடியாதது, மன பிரச்சனை வந்து நிற்கும், மன சாபங்கள் வரும். நீங்கள் நல்ல ஜனங்கள், சாட்சி பெற்ற ஜனங்கள் கட்சியில் பொய்யர், பொல்லாதவர் அல்லது ஒரு கல்லர் லெவலில் எடுத்து வந்து விட்டுரும். சாட்சி சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்கிற பொழுது 10 பேர் கூடுவாங்க, இல்லாத பொழுது 10 பேர் விலகிடுவாங்க. இது எல்லாம் வெளியில் நடக்கும், ஆனால் சபைக்குள்ளே அது நடக்கும். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், உங்களிடத்தில் இருக்கிற பொழுது எல்லாரும் உங்களை வாங்கி சாப்பிடுகிறாங்களே, உங்களை குறித்து ஒரு கனம் இருக்கும். ஆனால் நீங்கள் யார் இடத்துல கேட்கிறீர்கள் என்ற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது எல்லாரும் மறைவாங்க, விலகுவாங்க. உங்கள் அறிய இது நடக்கும், உங்கள் கண்கள் அறிய, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நல்லா ஒதுங்குறாங்க, என்னை பார்த்து கேட்டுறா போகிறான் இந்த ஆளுன்னு பயமாக இருக்குது. இதையெல்லாம் நம்மளே வர வச்சுக்கொள்றதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம இல்லறத்துக்குள்ளே செய்கிற சில கோளாறுகள், சில காரியங்கள் எல்லாம் வசனத்தின் வைத்து அவங்கள தேவ சமூகத்திலே நம்முடைய ஆத்துமாக்கள் புடமிடப்படுகிறது. எதை மீது ஆசை வைக்கிறீர்களோ அதனால் நம்ம ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். எது நமக்கு என்று கர்த்தர் கொடுக்குறாரோ அதில் நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். அது உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இருப்பிடமாக இருக்கட்டும். யாரும் வந்து வாடகை வீட்டில் போய் உள்ளெல்லாம் பூந்தெல்லாம் பார்க்க போதில்லை, நான் கதவு திறக்காத வரைக்கும். அதில் என்ன கௌரவம் இருக்கிறது? சொல்கிறேன், கௌரவம் இருக்கிறதுனா, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து சீக்கிரம் சொந்த குடியிருப்பை வாங்கி நம்ம இதுலேருந்து வெளியே வரணும், இந்த அடிமைத்தனத்துலேருந்து. இவ்வளோதான், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரி, சொந்த குடியிருப்பு இருக்கிறவங்கனாக்கா இன்னும் 2-3 உருவாக்கணும். பிதாவை போல நம்ம பிதாவாக மாறுகிற பொழுது இந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளில் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ண போயிருக்கிறார். ஏதென்றுள்ள கர்த்தர் என்ன செய்தார்? நிலத்தை கொடுக்கிறார். தம்முடைய சிருஷ்டி சாயலில் இருக்கிறவனுக்கு நிலத்தை கொடுக்கிறார். இப்போ பிதாவினுடைய காரியங்களை போல நம்ம சாயலை தரித்து இருக்கிற பொழுது பரிசுத்தம் மட்டுமல்ல, கொடுக்கிறவர்களாம் நீங்கள் காணப்படணும். அடுத்த சந்ததியை மனசில் வச்சு நீங்கள் வேலை செய்யணும். இது வந்து பிள்ளைகளுக்கு, இந்த இடம் பிள்ளைகளுக்கு, இந்த கட்டிடத்தை நான் கட்ட வேண்டும், இந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே நம்ம தூக்கி கொண்டு போகிறதில்ல. திஸ் இஸ் நாட் லவ் ஃபார் மணி, இது ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நம் மீது விழுந்த கடமை. வீடுகளும் சுதந்திரங்களும் பிதாக்கள் உருவாக்க வேண்டிய காரியங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இது வந்து பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது கனம் எப்படி வருகிறது, எப்படி வராமல் போகிறது, அது தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்து கொண்டாதான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாயிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் நினைக்கிறத போல வாழ்க்கை அவ்வளோ கஷ்டம் இல்லை, நீங்கள் நினைக்கிறத போல அவ்வளோ எளிமையான வாழ்க்கையும் அல்ல என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் உங்களிடத்தில் சொல்ல வருகிற காரியம், கர்த்தர் இந்த நாளில் உங்களிடத்தில் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இப்போது கட்டுமான பணிகள், இப்போது நிலபுலன்கள், இதெல்லாம் எதின் அடிப்படையிலே கர்த்தர் நம்புகிறார். எதை நம்பி உங்களை கொடுக்க முடியும்? நம்ம என்ன எடுத்துக்கொள்ளுங்க, எதை வச்சு கர்த்தரை நம்ப முடியும்? மனுஷன் நம்புறதுக்கு நம்ம இப்போ பேங்க் எக்ஸப்ட் பண்ணுற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்படி கொடுத்தா லோன் கிடைக்காதுன்னு நீங்கள் எழுதுகிறவனே சொல்லிக் கொடுப்போம். சார் இந்த ஃபார்ம் கொடுங்க, சம்பளம் காட்டாதீங்க, எது என்னமோ நடக்குது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு வணிக பின்னணி இருக்கிறது. இப்போது எப்படியோ உலகத்தில் இருக்க ஜனங்க எப்படியோ மண்ணை கழுவிடலாம். கர்த்தருக்கு என்ன செய்வீங்க? பரலோகம் எப்படி நம்பும்? கொஞ்சத்தில் உத்தமமாக இருந்தால் அநேகத்தின் மீது அதிபதியை வைப்பார். இந்த உத்தமம் என்பது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறது. உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் காரியம் இப்படி போகிறது. இந்த இடம் என்னவென்னா, ராஜ்யத்துக்கு நிறைய போகிற அந்த 10 கன்னிகைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 எண்ணெயோடு இருக்கிறது, 5 எண்ணெய் இல்லாமல் இருக்கிறது. விளக்கு எல்லார்ட்டையும் இருக்குது, வேத புஸ்தகம் எல்லார்ட்டையும் இருக்குது. அதனால எல்லாரும் வருகையில் போயிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டால் அவங்களுக்கே பதில் தெரியும். பள்ளிக்கூடத்துக்கு போக புஸ்தகம் எடுத்துக்கொண்டு போகிற எல்லா பிள்ளையும் ஜெயிச்சு வர்றதில்லை, எத்தனை ஃபெயில் ஆகுது. படிக்கிற மாதிரியே போவோம், அங்கே என்ன பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியும். நடிக்கிறதுன்னு சொல்ல, அது படிப்பு புஸ்தகம்லாம் கரெக்டாக இருக்கும். சில புஸ்தகங்கள்லாம் நல்லா டார்டாராக கிழிஞ்ச மாதிரியே இருக்கும். என்ன படிக்குதோ என்ன செய்யுது தெரியாது. சில புஸ்தகங்கள்லாம் புதுசாகவும் இருக்கும். பைபிள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க புரட்டி போட்டு படிக்க, அதை பார்த்தாலே தெரியும் யூசேஜில் இருக்குது புஸ்தகம், வேத புஸ்தகம். ஸோ புதுசாக இருக்கும், அப்பயே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாங்க இவங்கன்னு. கேட்டால் என்ன சொல்லாங்க, வீட்டில் ஒரு பைபிள் வச்சுருக்கேன், இது அஃபிஷியல் பைபிள், பேசுறதுக்கு நம்மளால் சொல்லி தரணும்.
அதனால் இதிலலாம் வந்து எல்லாரையும் ஒரு பேசி சமாளிச்சிடலாம். நம்ம ரொம்ப கடிபிடி பண்ணான்னா வேறு சபைக்கு போயிடுவோம். இந்த ஆள் சரியில்லை, இந்த மனசு சரியில்லை, இது தேவை மனசே இல்லை, இவன் பொல்லாத போலீஸ்கார மாதிரி கேட்குறான்ல அப்படின்னு போயிடும். கர்த்தர் அப்படி இல்லை. நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். நீங்கள் நம்பிக்கை சம்பாதிக்க வேண்டும். பரலோகம் உங்களை நம்ப வேண்டும். யோசேபாத்திரத்தில் பணம் வந்தது, ஐஸ்வர்யம் வந்தது, கனம் வந்தது, எல்லாம் வந்தது. ஆனால் வர 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 என்ன நடக்குதுனாக்கா கழுதை தேஞ்சி கட்டெருமான மாதிரி ஆயிடுது. முதல்ல கல்யாணம், ஊறுபடாத ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணான். ஜெரோம் அவனுடைய என்ன செய்கிறது, தன்னுடைய மகன் அவனை கொண்டு போய் அத்தாலியாளுக்கு, அதான் ஆகாப் எசபேலோட தம்பதிகளுடைய மகள் அத்தாலியாளுக்கு விவாக அறிவிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா. யோசேபாத்தினுடைய மகனாகிய ஜெரோமுக்கும் இந்த அத்தாலியால் என்ற மகள் யோசேபாத்து மணிக்கும் ஆகாப் எசபேல் தம்பதிகளுக்கும் பிறந்த மகளாகிய இவளுக்கு விவாகம் நிச்சயிக்கப்படுகிறது. இந்த விவாகத்துக்கு பிறகு இவர் சந்தித்த யுத்தம் உங்களுக்கு தெரியும். எப்படியோ உயிரை காத்து வந்தார், அதெல்லாம் காலையில் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுகிறார், இதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே விதைக்கணும்னு. இப்போ இந்த படிவெல்லாம் கரெக்டாக வரார் யோசேபாத். முதல்ல நான் சொன்னேன் விதை அப்போ இதெல்லாம் கரெக்டாக வரார். இப்போ தனியாக சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராது. இருப்பிடம் நம்ம டிசைட் பண்ணது தான், நம்ம தீர்மானிச்சு தான். வீட்டில் நம்ம உடுத்தர் தான் ஓட, என்ன அவன் என்ன உடுத்துறான், இவன் என்ன சாப்பிட்றான், அவங்க அந்த ஆசைன்றது ஒப்பிட்டு பார்த்து இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் பர்ஃபெக்டாக வரார். இதில் வந்தோம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் யோசேபாத் என்ன செய்கிறார், விதைக்கிற நேரம் வருது. நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, இப்போ வேறு எதுவும் பண்ண முடியாது, படிப்பு அது ஒரு விதை அவங்க எதிர்காலத்துக்கு. திருமணம் அது ஒரு விதை, அது அவங்க எதிர்காலத்துக்கு. படிப்பு கொடுத்து நீங்கள் அந்த படிப்பு எப்படி கொடுக்குறோன்னா அவங்க பொருள் ஈட்டுற மாதிரி இருக்கணும். படிப்பு ஏதோ படிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த படிப்பினுடைய ஆழம் உங்களுக்கு தெரியும். படித்த தம்பதிகள் வந்திருக்கிறீர்கள், இல்லை இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு தெரியும். படிப்பு இல்லாத கை நாட்டு யாரும் இல்லை, எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தெரியும் எல்லாருக்கும். முன்ன மாதிரி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னே வேறு நாகரிகம். இதே உலகத்தில் உலக உருண்டையில் இப்போ எல்லாம் தொழில்நுட்பம்லாம் பெருகி எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆகையால் இப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்குற படிப்பு ஒரு பக்கம், உங்களை உருவாக்கி கொள்கிற ஒரு இடம், இருப்பிடம், அடிப்படை காரியங்கள்லாம் ஒரு பக்கம். அதான் வேதம் சொல்லு, உன்னை உடுக்க உடையும் இருக்க இடமும் இதுதான் எங்களுக்கு போதும், தேவபக்திக்குரிய ஆதாயம். ஏன்னா இதில் பிரச்சனை வராத பார்த்துக்கொள்ளணும். அடிப்படை காரியங்க இதிலே பிரச்சனை வருதுன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட். நல்ல புரிந்துகளுக்கு தவறான துஷ்பிரயோகம் பண்ணிட்டோம். நிர்வாகம், அதான் சொல்கிறேன், அறிவில்லாமல் சங்காரமான நாட்கள் போய் இப்போ ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு முறை இந்த மன்னிப்பு உண்டு. பொருளாதாரத்தில் கூட சொல்கிறேன், இல்லைன்னா அது சில சமயத்தில் நமக்கு கழுத்துக்கு கத்தி வந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ யோசேபாத் செய்கிற தவறு என்ன என்பதை குறித்து நம்ம